ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் எப்படி முடிஞ்சது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 ஸ்பாட் வந்து -4 பாயிண்ட்டு கேப் டவுனு. அந்த சென்செக்ஸ் வந்து கேப் அப்பு 139 பாயிண்ட்டு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. காரணம் என்னென்னா, காரணம் ஒன்றும் இல்லை. அந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் பார்த்திங்கன்னா அவன் அதே ரேஞ்சஸ்லேயே இருக்கான், 89லேருந்து 87. அது பெரிய லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. பட் 80க்கு மேலே இருந்தாவே அது இந்தியாவுக்கு வந்து நெகட்டிவ் இம்பேக்ட் தான் பெரிய லெவலில் கொடுக்கும். 90க்கு மேலே போயிடுச்சுன்னா இன்னும் பெரிய லெவலில் நெகட்டிவ் இம்பேக்ட் கொடுக்கும். இவன் 87க்கும் 89க்கும் இன்றைக்கி ஃபுல்லாகவே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி வந்த ஓப்பனிங் ஆனது 86, 88, போன ஹை 89.06. ஸோ அந்த ரேஞ்சஸ்லேயே இருக்குது. நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து அந்த யூஎஸ் இன்ஃப்ளேஷன் வந்தது. யூஎஸ் இன்ஃப்ளேஷன் அவுட்புட்டை நம்ம பார்த்தோம்னா சிபிஐ இயர் ஆன் இயர் 3.4%, எக்ஸ்பெக்டேஷனும் 3.4 தான், வந்ததும் அதே தான். கோர் சிபிஐ வந்து இயர் ஆன் இயர் 2.5, எக்ஸ்பெக்டேஷனும் 2.5 தான். சிபிஐ மந்த் ஆன் மந்த் வந்து +0.1%, எக்ஸ்பெக்டேஷனும் 0.1% தான். ஸோ மார்க்கெட் இன்ஃப்ளேஷன் டேட்டா ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு, பாசிட்டிவாகவும் இருக்குது. ஆனால் பிரெண்ட் க்ரூட் ஆயில் நமக்கு பார்த்தா 87லேருந்து 89 இருக்குது. ஸோ நமக்கு அது ப்ரெஷர் தான். பட் யூஎஸ் மார்க்கெட்டுக்கெல்லாம் அது நல்ல ஒரு விஷயம். நமக்கு பிரெண்ட் க்ரூட் ஆயில் விலை குறைஞ்சா மட்டும்தான் இந்த யூஎஸ் இன்ஃப்ளேஷன் அவுட்புட்டு நம்ம மார்க்கெட்டில் பாசிட்டிவாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நமக்கு தான் நெகட்டிவ் மொத்தமாக அங்கே இருக்குது க்ரூட் ஆயிலில். ஸோ என்ன தான் இன்ஃப்ளேஷன் சூப்பராக வந்திருந்தாலும் நம்ம மார்க்கெட் இன்றைக்கி ஒரு 40 பாயிண்ட் மைனஸில் தான் ஓப்பன் ஆகிருக்கு, க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 சென்செக்ஸ் மட்டும் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கான். பேங்க் நிஃப்டியை பார்த்திங்கன்னா அது மைனஸில் தான் இருக்கும், 250. ஃபின் நிஃப்டி மைனஸு, பேங்க் எக்ஸு மைனஸு, மிட் கேப் நிஃப்டி மட்டும் ஒரு 45 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 வந்து 21 பாயிண்ட் மைனஸு. இந்தியா விக்ஸு இன்றைக்கி ஒரு 2%க்கு கீழே மறுபடியும் குறைஞ்சி தான் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் இது ஒரு நல்ல நியூஸ் தான். இன்ஃப்ளேஷன் எதிர்பார்த்ததை விட மார்க்கெட் வந்திருக்க இன்ஃப்ளேஷன் டேட்டா சூப்பராக இருக்குது. அப்போது இது என்ன நினைக்குதுன்னா, ஃபெட் மார்க்கெட்டில் செப்டம்பர் மாதம் மீட்டிங் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி மார்க்கெட் இனிமேல் தீர்மானிக்கும். ஸோ யூஎஸ் பாண்ட் ஈல்டு, டாலர் இதன் மீது இருக்கக்கூடிய செல்லிங் ப்ரெஷர் அழுத்தம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி குறைஞ்சா ஈக்விட்டி மார்க்கெட்டு நல்ல சப்போர்ட் கிடச்சி கண்டிப்பாக பெரிய லெவலில் இந்த யூஎஸ் மார்க்கெட்லாம் ஏறும். இவங்க என்ன தான் ஏறினாலும் நமக்கு அந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் விலை குறையணும், 80க்கு கீழே வரணும். அப்போ வந்தால் மட்டும்தான் நமக்கு அது பாசிட்டிவ். இந்த மீன் டைம் இந்த 87, 90க்குள்ளேயே இருந்தால் அது நமக்கு எப்போவுமே ஒரு டேஞ்சரஸ் சிக்னல் தான். இவன் இந்த ரேட்டில் இருந்தானா பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாம் செல்லிங் ப்ரெஷரில் வரும். அப்புறம் செல்லிங் ப்ரெஷரில் வந்தால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரூபாயோட மதிப்பு டிப்ரிசியேஷன் ஆகும். இன்றைக்கி ரூபாயோட மதிப்பு பார்த்திங்களா 95, 440 போயிடுச்சு. நேற்று தான் 95, 350 என்னமோ பார்த்தோம். மறுபடியும் இன்றைக்கி டிப்ரிசியேஷன் ஆகிடுச்சு. ஸோ இதுதான், இது மாதிரி கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருந்தால் நம்ம நிஃப்டி 50 கண்டிப்பாக கீழ் நோக்கி தான் வரும். இந்த யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா சூப்பராக இருக்குது. மற்ற வேர்ல்டு மார்க்கெட்டெல்லாம் செக் பண்ணால் இப்போ பாருங்கள், செக் பண்ண டாக்ஸ் பாருங்கள் 104, நிக்கி பாருங்கள் 784, அப்புறம் காஸ்பி பாருங்கள் 234, இந்தியன் மார்க்கெட்டை பாருங்கள் 40, பிஎஸ்சி சென்செக்ஸ் 113. இந்த பிஎஸ்சி சென்செக்ஸ் கடைசி நேரத்தில் அந்த கண்கட்டி விதையில் ஏறிடுச்சு. நம்மளது கூட இது 150 கிட்ட மைனஸ் இருந்தது. 3.4லேருந்து 340க்குள்ளே மார்க்கெட்டில் கேட்டால் ஷார்ட் கவரிங் ரேலி அப்படின்னு சொல்லுவாங்க. அது யார் கண்ணால் பார்க்குறான்னே தெரில, ஏற்றிட்டாங்க. 150லேருந்து 110 பாயிண்ட் ஏறி இருக்குது. அப்போது 40ல் தான் மைனஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. எப்படி இருந்தாலும் மைனஸில் க்ளோஸ் தான் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. யூஎஸ் இன்ஃப்ளேஷன் சாஃப்டாக வந்தாலும் நம்ம மார்க்கெட் ஏறலை. நம்ம மார்க்கெட் எப்போ ஏறிச்சுன்னா 3.4லேருந்து 340க்குள்ளே ஷார்ட் கவரிங் அந்த ஹிட் அண்ட் ரேலி அதுதான் மார்க்கெட்டை ஏற்றி விட்டுருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டை கீழே இழுத்த செக்டார் எது அப்படின்னு பார்த்தா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல். ஏன்னா இப்போ பார்த்தோம் நம்ம பேங்கிங் செக்டார். ஏன் பேங்கிங் செக்டார் கீழே விழுது? பிரெண்ட் க்ரூட் ஆயில் விலை அதிகமாக இருக்குது. ரெண்டாவது, இந்த ஆர்பிஐ லோன் ப்ரைஸ்
அந்த லோன் ப்ரைஸிங் ரூல் வந்து அது கொஞ்சம் மாற்றம் பண்ணதுனால அதில் சில கவலைக்கிடமான நியூஸஸ் இருக்கிறதுனால அது இன்னமும் இறங்குது. ஹெச்டிஎஃப்சி, ஐசிசி, கோட்டாக் இந்த மாதிரி ஹெவி வெயிட்ஸ் எல்லாம் இன்றைக்கி செல்லிங் ப்ரெஷரு. ஃபினான்ஷியல் இண்டெக்ஸு சுமார் 0.5% வரை பலவீனமாக இருந்தது அப்படின்றது டேட்டா சொல்லுது. ஐடி செக்டர் பரவாயில்ல இன்றைக்கி, அங்கே ஒன்று இங்கே ஒன்று. ஐடி செக்டரு இன்றைக்கி டிசிஎஸ் ஏறி இருக்குது, இன்ஃபோசிஸ் இறங்கியிருக்கு. அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு ப்ராஃபிட் புக்கிங்கும் நடந்திருக்கு, செல்லிங்கும் வந்திருக்கு, பையிங்கும் வந்திருக்கு. சரி, இதெல்லாம் மார்க்கெட்டை கீழே எடுத்தது. அப்போ மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ண செக்டார் எதிரானா இன்றைக்கி ஆட்டோ செக்டர், டாடா மோட்டார்ஸ்லாம் நல்லா பையிங் ப்ரெஷர் இருக்குது. ஏன்னா ஸ்ட்ராங் ஏர்னிங் எதிர்பார்ப்பு இருக்குது. டிமாண்ட் வந்து அவுட்லுக்கு காரணமாக டாடா மோட்டார்ஸ் இன்றைக்கி ஏறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மெட்டலில் நல்ல பாசிட்டிவான பையிங் இருந்தது. ஏன்னா குளோபல் மெட்டல் ப்ரைஸ் உறுதியாக இன்க்ரீஸ் ஆகிறதுனால மெட்டல் ஸ்டாக்ஸ் நல்ல சப்போர்ட்டு கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதாவது மார்க்கெட்டை பெரிய லெவலில் கொலாப்ஸ் ஆகாமல் நேற்றும் இந்த மெட்டல் செக்டர் தான் தடுத்துச்சு, இன்றைக்கும் அதுதான் தடுத்துச்சு. மார்க்கெட்டை இன்னமும் கீழே இறக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது இந்த க்ரூட் ஆயில் தான். க்ரூட் ஆயில் விலை ஏறிச்சுன்னா என்ன ஆகும்? அதே கதை தான். இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும், ரூபாயோட மதிப்பு ப்ரெஷரில் வரும், எஃப்எம்சிஜி, பெயிண்ட்டு, ஏவியேஷன் இந்த மாதிரி செக்டார்லாம் பெரிய லெவலில் செல்லிங் ப்ரெஷர் வரும். இதெல்லாம் செல்லிங் ப்ரெஷர் வந்தால் பேங்கிங் சென்டிமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக பெரிய லெவலில் பாதிக்கப்படும். பேங்கிங் செக்டார் பெருசாக இறங்குச்சுன்னா நிஃப்டி 50 தானாகவே கீழே விழுவான். ஸோ எப்போ அதை நான் சொன்ன மாதிரி 80க்கு கீழே க்ரூட் ஆயில் விலை போதோ அதுதான் நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு நல்ல விஷயம். 90க்கு மேலே போயிடுச்சுன்னா அது ரொம்ப பேடான விஷயம். ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. பட் அந்த மிடில் ஈஸ்ட் டென்ஷன் இன்னமும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது இருக்கிறதுனால தான் பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து 89லேயே ட்ரேட் ஆகிட்டுருக்கு, 87க்கும் 89க்கும். இதுதான் மார்க்கெட்டை கீழ் நோக்கி இழுத்துக்கிட்டே இருக்குது நம்ம இந்த ஆயில் ப்ரைஸ். இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நான் இன்றைக்கி ட்ரேடிங்கே பண்ணலை. நான் ஒரே ஒரு ட்ரேடிங் பண்ணேன், காலையிலே பண்ணேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஒர்க்குன்றதுனால வெளியே போயிட்டேன், அதனால் பண்ண முடியல. இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் அந்த ஒரு கால் தான் கொடுத்தேன். அந்த ஒரு கால்லேயே 7 பாயிண்ட்டை பிடிச்சிட்டோம். நான் 21 பாயிண்ட்டு பிடிச்சேன் 3 லாட்டுன்னும் போது. அப்போ 20னாவே அது வந்து எவ்வளோ வந்துடும்? 20 × 60 சாரி 21 × 67 எவ்வளோ வருமோ அதுதான் இன்றைக்கான ப்ராஃபிட். அதுக்கப்புறம் நான் ட்ரேடே பண்ணல. எமர்ஜென்சி ஒர்க்குன்றதுனால ஆஃபீஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் வர்றதுக்குள்ளே கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, அதனால் பண்ண முடியல. சென்செக்ஸ்லேயும் எந்த காலம் இன்றைக்கி கொடுக்கல. ஸோ இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வேர்ல்டு மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு கிளாஸ் செக் பண்ணலாம். நேற்று டவ் 30 21 பாயிண்ட் மைனஸில், S&P 20 பாயிண்ட் ப்ளஸில், நாஸ்டாக் 143. அதாவது அந்த சிபிஐ ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறமும் இவங்க நாஸ்டாக் கம்போசிட்டும் டெக்னாலஜி மட்டும் ஏறி இருக்குது, S&P ஏறி இருக்குது. டவ் பெரிய லெவலில் இருந்து அதாவது 53,969 ஹை போயிட்டு அங்கேருந்து கீழே இறங்கிடுச்சு. அப்போ லோவில் இருந்து ஜஸ்ட்டு லோ போனது வந்து 53,732. ஆமாம், அவ்வளோதான் போயிருக்கு. அங்கேருந்து எவ்வளோ ஏறி இருக்கான்? ஒரு இதில் ஒரு 48 பாயிண்ட் ஏறி இருக்குது. அப்போது 21 பாயிண்ட் மைனஸ். எப்படி பார்த்தாலும் 21 பாயிண்ட் மைனஸில் தான் முடிஞ்சிருக்கு. இப்போ ட்ரேட் ஆகிற FTFC 28 பாயிண்ட் மைனஸு, CAC 40 10 ப்ளஸ்ஸு, டாக்ஸு 104 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, நிக்கி இன்னைக்கு 784 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. ஆங்சங் 43 பாயிண்ட் மைனஸு, ஷாங்காய் வந்து 19 பாயிண்ட்டு மைனஸு, நம்ம NSE நிஃப்டி 40, BSE சென்சஸ் 113 ப்ளஸ்ஸு, STI வந்து 1 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸும் இல்லை, 1 பாயிண்ட்டுக்கு 0.70 மைனஸில் இருக்குது. காஸ்பி 234. US டாலர் அதில் இறங்கியிருக்கு லைட்டாக. நம்ம USD INR டிப்ரிசியேஷன் ஆகிருக்கு. கோல்டு என்னங்க இன்றைக்கி விழுந்துட்டான், சில்வர் விழுந்துட்டான், காப்பர் விழுந்துட்டான். க்ரூட் ஆயில் 81.450, இது 83 இருந்தது நேற்று, அதனால் குறைஞ்சிருக்கு. இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சர் எவ்வளோ ட்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தா, இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சர் 181 பாயிண்ட்டு, மணி இப்போ 6 ஆக போகுது. நாஸ்டாக் ஃபியூச்சர் எவ்வளோ ட்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தா 20 பாயிண்ட்டு மைனஸு. இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயிலோட ஃபியூச்சரை செக் பண்ணால் 87.32 அங்கேயே தான் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில்
இந்த சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா இன்றைக்கி அமெரிக்காவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கணும். அப்படி ஹெல்ப் பண்ணுச்சுன்னா நாளைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் ஓப்பனிங் எப்போவுமே அந்த நான் சொன்ன மாதிரி ஃப்ளாட் வித்து ப்ளஸ் ஆர் மைனஸில் தான் ஓப்பன் ஆச்சு. இன்றைக்கி -4, நேற்று +1, முந்தானையில் வந்து +3 பாயிண்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகுது. நாளைக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃப்ளாட்டாக, ஓகேங்களா? அப்படி இருந்து ஒரு கேப் அப் வருது அப்படின்னா இது நிஃப்டி 50 ரியல் க்ளோசிங் 24,395 முடிஞ்சிருக்கு. ஒரு கேப் அப் ஓப்பனிங் வருதுன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் 24,472, அதை உடைச்சா 24,524, அதையும் மார்க்கெட் உடைக்குதுன்னா 24,576. அதுக்கு மேலேயும் மார்க்கெட் போகுதுன்னா போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுதான் எனக்கு தெரிஞ்சு தேர்ட் ரெசிஸ்டன்ட் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. இல்லை ஒரு கேப் டவுன் மைல்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 24,343, அதை உடைச்சா 24,278, அதே மார்க்கெட் உடைக்குது அப்படின்னா 24,189. இந்த 3 சப்போர்ட்டு நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸாக நிஃப்டி 50ல் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சென்செக்ஸ் வருவோம். சென்செக்ஸ் வந்தால் ரியல் க்ளோசிங் 78,079 முடிஞ்சிருக்கு. ஒரு கேப் அப் ஓப்பனிங் ஃப்ளாட் வித் கேப் அப் அப்படி வருதுன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 78,295, அதையும் உடைக்குது மார்க்கெட்னா 78,541, அதுக்கு மேலே போகுதுன்னா 78,781. ஸோ மார்க்கெட்டில் இன்றைக்கி இந்த சென்செக்ஸ் வீக்லி எக்ஸ்பைரி முடிஞ்சுது. ஸோ மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் தான் இல்லை போக முடியாது அப்படின்ற மாதிரி ஷோ பண்ணிக்கிட்டு இருக்குது. ஒரு மைல்டாக கேப் டவுன் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 77,747, அதை மார்க்கெட் உடைக்குது அப்படின்னா 77,484. மார்க்கெட் இதுக்கு கீழேயே ஒரு பீரிஷ் கேண்டில் பிரிண்ட் பண்ணுது அப்படின்னா மூணாவது சப்போர்ட்டு 77,198. இந்த 3 சப்போர்ட்டு நாளைக்கு சென்செக்ஸுக்கு இன்ட்ராடே லெவல்ஸாக இருக்கும். இங்கே ஒரு டிஸ்க்ளைமர், இங்கே நான் கோடிட்டு காட்டியிருக்கேன் இந்த ரெட்டு, இந்த ப்ளூ, இந்த க்ரீன்லாம் ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் கிடையாது, ஓகேங்களா? இது ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் இங்கே போட்டிருக்கேன். இந்த லைனை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் முழுக்க பண இழப்பு அபாயம் வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். அதனால் இந்த டிஸ்க்ளைமரை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் தீரணும். உங்கள்கிட்ட நல்ல ஸ்ட்ராட்டஜி இருந்து, நல்ல செட்டப் இருந்து, மார்க்கெட்டை நல்ல டீப்பாக அனலைஸ் பண்ணுற ஸ்கில் இருந்ததுன்னா ஒரு ஐடிஎம்மை நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு ஐடிஎம்மை ட்ரை பண்ணுங்கள். அது கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மார்க்கெட்டில் எப்போவுமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டில் உள்ளே வர்றது நல்ல அறிவார்ந்த செயலாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. எல்லா இடத்துலையும் ட்ரேட் பண்ணாமல் மார்க்கெட் இங்கே வந்தால் ரிவர்ஸ் ஆகும், இங்கே வந்தால் சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் ஆகும் அப்படின்னு எங்கே ஃபீல் பண்ணுறோமோ அந்த இடத்துல ஒரு ஐடிஎம்மை சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட்டும் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டும். நாளைக்கு வெள்ளிக்கிழமை வேறு. வெள்ளிக்கிழமைனாவே நம்ம மார்க்கெட்டுக்கு என்ன ஆகும்? பிடிக்காது. வெள்ளிக்கிழமைனாவே பிடிக்காது. அதனால் நாளைக்கு என்ன ஆக போகுது அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா மார்க்கெட் பெருசாக ஏறலை. இந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே மார்க்கெட் போன ரேஞ்சஸை பாருங்களேன். இந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே மார்க்கெட் பாருங்கள் இங்கேயே தான் இருக்குது. இது சென்செக்ஸு. நிஃப்டி 50 பாருங்கள் அங்கேயே தான் இருக்குது மார்க்கெட். அவன் போனது அந்த இது ஃபஸ்ட்டு 24,784 போனால் அதுக்கப்புறம் அந்த 24,200க்கும் அந்த 24,600க்குமே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதில் இந்தியா விக்ஸ் வேறு 12க்கு கீழே இருக்கிறதுனால பெரிய லெவலில் மொமெண்டம் வரல. பிரெண்ட் க்ரூட் ஆயில் இருக்கிறதுனால தான் அது கீழே வந்துட்டு 3.25லேருந்து 3.40க்குள்ளே மார்க்கெட்டை மறுபடியும் ஏற்றி விட்டுறாங்க. இதுதான் மார்க்கெட்டில் இந்த ஒரு வாரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. மற்றபடி இந்த எக்ஸ்பைரின்னு சொல்லிவிட்டு பல பேரோட காசு இன்றைக்கி எவ்வளோ பேர் லாஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த எக்ஸ்பைரி டேயில் இனிமேல் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது தாங்க புத்திசாலித்தனம். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் ப்ரீமியம் வந்து 2 பக்கமும் கரைஞ்சிக்கிட்டே இருக்குது. நான் த்ரோட்டாக 3 வீக்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேஸ்ட்டு. இந்த ஜீரோ ஹீரோ இதெல்லாம் டோட்டலாக ஊற்றி மூடிட்டாங்க மார்க்கெட்டில். எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஏடிஎம் எடுக்கிற மாதிரி இருந்தால் கூட அது 100 பாயிண்ட் இருக்குது. இன்றைக்கி சென்செக்ஸு 77,800 52ங்க. அவன் 3.20க்கு ட்ரேட் ஆகிற 3.25க்கு ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் வந்து 52.
இப்போ யாராவது ஒருத்தர் ஹீரோ ஜீரோவுக்கு 52 ரூபாவா யாராவது ட்ரை பண்ணுவாங்க. ஏதோ ஒரு ரூ. 2 ரூ. 3 இருக்குன்னா லாட்டை இன்க்ரீஸ் பண்ணி ட்ரேட் பண்ணால் அதில் ஒரு நியாயம் இருக்கும். சரி போனாலும் ஒரு ரூ. 1000 போகுதுன்னு. ரூ. 52 ட்ரேட் ஆகும்போது அதுவே ரூ. 1200 கிட்ட வந்துடும். ஒரு லாட் எடுக்கிறதுக்கு யாராவது போவாங்களா எக்ஸ்பைரியில்? அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, மோர் தென் லாட்ஸ் எடுப்பாங்க. ஒரு 10 லாட் எடுத்தாவே அதுவே அங்கே என்ன ஆகிடும், 6000 10,000 கிட்ட ஆகிடும். 10,000 அவங்க ஒரு எக்ஸ்பைரியில் லாஸ் பண்ண முடியும் கடைசி நேரத்தில். ஸோ அதனால் இந்த எக்ஸ்பைரி டேட் நினச்சி ட்ரேட் பண்ணக்கூடிய அந்த பழைய மாதிரி பிஸ்னஸ் இப்போ மார்க்கெட்டில் இல்லை. தேவையில்லாமல் காசை இழந்துடாதீங்க. அந்த மாதிரி சீனே சுத்தமாக இல்லை மார்க்கெட்டில். நீங்கள் போய் எடுக்கிற மாதிரி இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எதுவாக இருக்குன்னா ஐடிஎம்மாக தான் இருக்குது. ஐடிஎம் சப்போஸ் கீழே விழுந்தால் பெரிய லெவல் லாஸஸ் தான் வரும். ஸோ அது யாருமே ஜீர்ணிச்சிக்கவே முடியாது. இப்போ நான் சொன்னேன்ல 77,800 ரூ. 52 இருந்தது. அவன் ரூ. 280 போகலன்னா நம்ம அதை தானே திங்க் பண்ணணும். போயிட்டான், போனதுக்கப்புறம் போகாமல் போயிடுச்சு, கீழே போயிடுச்சுன்னா அவ்வளோ காசு வேஸ்ட்டு. ஸோ இனிமேல் இந்த எக்ஸ்பைரி டேயில் குறிப்பாக இந்த 3:15 3:40 3:30 பண்ணுற ட்ரேடை டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது கிரேட் எஸ்கேப். நம்ம கேபிட்டல் பெரிய லெவலில் பாதுகாக்கப்படும் அப்படின்றத நான் ஒரு 3 வாரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதனால் அந்த டைமில் பண்ணுறதே கிடையாது. நீங்கள் அதை ஒரு வாட்டி ஆப்ஷன் ப்ரீமியம் செயினை வச்சுட்டு அதை செக் பண்ணுங்கள். அப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு அந்த உண்மை கண்டிப்பாக புரியும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இந்த வீக்கோட கடைசி நாள் வெள்ளிக்கிழமையில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.